ஆனா இப்படி வந்து நீங்க சீமான் தவிர நீங்க 2வது பேர் சொல்ல முடியாது. நீங்க 2வது பேர் சொன்னா அண்ணன் கட்சியில இருந்து எப்படியா எடுத்து விட்டுருவாரு. எப்படியாவது ஒரு ராஜீவ் காந்தி எமர்ஜ் ஆயிட்டு வராரு, தூக்கி விட்டுருங்க. கல்யாண சுந்தரம் எமர்ஜ் ஆயிட்டு வராரு, தூக்கி விட்டுருங்க. காளியம்மாள் எமர்ஜ் ஆனாங்க, காணாம போயிரும். இப்படி வந்து யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா படக்குன்னு வந்து அங்க இல்லாம போயிருவாங்க. ஆனாலும் அவருக்கு அடுத்தடுத்த ஆட்களை உருவாக்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. அது புதுசு புதுசா உருவாக்கி இன்னைக்கு 4 பேர் வந்து நிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அவர்களுக்கு வந்து தொண்டர்கள் குறைவு, வாக்காளர்கள் அதிகம். அப்ப உள்ள வந்து நின்னது பார்த்தீங்கன்னா 2,00,000 பேர் அவங்க சொன்ன கூற்றே நீங்க உண்மையை நம்புனீங்கன்னா கூட அது குறைவுன்னு நான் சொல்லுவேன். நீங்க 35,00,000 வாக்கு வாங்கிய கட்சிக்கு அது வந்து குறைவுன்னு சொல்லி சொல்லுவேன். அப்ப நம்ம அந்த கணக்குல தான் நம்ம பார்க்கணும். அப்ப வந்து அவங்க சிம்பத்தைசர்ஸா இருக்கிறாங்க. அதனால தான் வந்து சேர்னிங் இருக்கு, மாற்றமும் இருக்குது. வந்து இங்கேருந்து போறவங்க அங்க போயிருவாங்களோ அப்படின்ட்டு விஜய் கட்சினால் அதிக டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவர்கள் தொண்டர்கள் கிடையாது. அதிமுகவுடைய தொண்டர்களோ திமுகவுடைய தொண்டர்களோ தலைவர் மாதிரி அம்மா கிடையாது, அம்மா மாதிரி இபிஎஸ் கிடையாதுன்னு சொன்னா கூட அங்க உட்கார்ந்து என்னப்பா செய்யறது, அது ரெட்டலைக்கே ஓட்டு போட்டு பழகிட்டோம் அப்படிம்பாங்க. அண்ணா மாதிரி கலைஞர் கிடையாது, கலைஞர் மாதிரி தளபதி கிடையாதுன்னு சொல்லி சொன்னா கூட திமுக தவிர வேற கட்சிக்கு ஓட்டு போட முடியாதுலப்பா அப்படின்னு இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் ஒரு 5 வாக்காளர் இருக்குன்னு பார்க்குறேன். அதெல்லாம் வந்து பரம்பரையா போட்டு வேற மாத்தி சிந்திக்க முடியாதவர்கள். அப்படி இல்ல அண்ணன் சீமானுக்கு. டக்குன்னு அவங்க வந்து மாறி போயிடும். அதனால தான் பிறகு கட்சி ஆரம்பிச்ச இவர் அண்ணன் வந்து 2016 தேர்தல்னு போட்டிட்டு இருக்கிறார். 3வது சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், 5 தேர்தல்கள். திரு விஜய் அவர்கள் வந்து முதல் தேர்தல் சந்திக்க போறார். அப்ப விஜய் வந்து எப்படி டாக்காவ தட்டவனா மாறினான்னு பார்த்தா சடக்குன்னு இப்படி வந்து ஒரு பெரும் கூட்டம் வந்து மாறி போயிடுதான்.